ஆண்டவன் கிருஷ்ணர் கலியுகத்தைப் பற்றி பல்வேறு இந்து நூல்களில், குறிப்பாக மகாபாரதம், பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றில் கணித்துள்ளார். அவர் கூறிய கலியுகத்தின் முன்னறிவிப்புகள்: 1. தர்மத்தின் நன்னெறியின் சரிவு. கலியுக காலத்தில் சத்தியம், கருணை, நீதிநெறி ஆகியவை குறையும். மக்கள் ஆன்மீக வளர்ச்சியை விட பொருளாதார வளத்தை முக்கியமாக கருதுவார்கள். 2. ஊழல் மற்றும் பொய்கள் அதிகரிக்கும். ஆட்சி அதிகாரிகள் பேராசை கொண்டவர்களாக மாறுவார்கள். நீதியாளர்கள் அதிகாரத்தவர்களுக்கே சாதகமாக முடிவெடுப்பார்கள். 3. குடும்ப உறவுகள் பலவீனமடையும். முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை குறையும். திருமணங்கள் நல்லெண்ணத்திற்காக அல்ல, வசதிக்காக மட்டும் நடைபெறும். 4. மக்கள் பொற்செல்வத்தில் ஈடுபடுவார்கள். ஆன்மீக உணர்வை விட பணக்காரத்தனம், வேடிக்கை மற்றும் சுகவாழ்க்கை ஆகியவற்றிலேயே மக்கள் ஈடுபடுவார்கள். பக்தி உணர்வில்லாமல் வழிபாடு வெறும் சம்பிரதாயமாக மாறும். 5. போலி குருமார்கள் அதிகரிப்பார்கள். சிலர் தங்களை ஆன்மீக ஆசான்களாகக் கூறி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பார்கள். 6. நோய்கள் மற்றும் குறைந்த ஆயுட்காலம். மக்கள் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறையால் உடல்நலம் பாதிக்கப்படும். உணவுப் பழக்கம், ஆசைகள் அதிகரிப்பதால் ஆயுட்காலம் குறையும். 7. போர்கள் மற்றும் இயற்கை அழிவுகள் அதிகரிக்கும். பேராசை காரணமாக மக்கள் இடையே போர் நடக்கும். இயற்கை சீற்றங்கள், வெள்ளம், வறட்சி, பூகம்பம் அதிகரிக்கும்.